விஜய் வந்து காவேரி வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளை பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரிக்காக நிறைய விஷயங்களை யோசிக்கணும், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. எல்லாருமே வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்துடுறாங்க வந்து நம்ம பசுபதியோட கேங் எல்லாருமே. பசுபதி, ராகினி, அஜய், அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே வந்து இறங்குறாங்க. ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது, இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து வரவும் முடியாது, அதனால் ஆரத்தியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வீட்டில் நாங்கள் ஏன் வரக்கூடாது, கண்டிப்பாக நாங்கள் வருவோம், இது அஜய் வீடு தானே, அஜய்க்கும் இதில் உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவங்க பொண்ணெல்லாம் கேட்குறாங்க. அஜய்க்கு எந்த வித உரிமையும் கிடையாது, இது விஜய் வீடு, விஜய் என்ன சொல்கிறானோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அன்பரசு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அன்பரசு கிட்ட நியாயம் கேட்குறாங்க. அன்பரசுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அவருக்கு. உடனே வந்து அவங்க பொண்டாட்டி கிட்ட இது வந்து எப்படியாவது நீ தான் வந்து சரிப்படுத்தணும், உள்ளே வந்து கண்டிப்பாக நம்ம மருமக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து ராதா போய் பேசி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கும் வந்து விஜய் வந்து காவேரி தான் வந்து முடிவு தான் எனக்கு முக்கியம், காவேரி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், வீட்டில் வந்து அவங்க வந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் ராதா தவிக்கிறாங்க. ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்தே தீரணும், நான் வந்து இந்த வீட்டுக்கு வரணும், அதே மாதிரி அவன் முன்னாடி வந்து காவேரி முன்னாடி கெத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கல்யாணமே இந்த அஜயை பண்ணிக்கிட்டேன், இல்லைனா இந்த அஜயை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, அதனால் இந்த வீட்டில் நான் வாழணும்ப்பா, நான் உள்ளே போகணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் வந்து அன்பரசு கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு சொத்து இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான், என் பொண்ணு ஆசை தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கினேன், அதனால் என் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றா, அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதனால் அன்பரசு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வந்து விஜய்கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ ஊரில், அதனால தான் இப்படி முடிவு எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படி அதை சமாளிக்க போகிறோன்னு தவிக்கிறாரு. ராதா அழுதுட்டுருக்காங்க. ராதாவை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. வந்து நம்ம காவேரி போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் இதெல்லாம் செய்ய வேணாம், சொன்னால் புரிஞ்சுக்குங்க, இங்கே பார் காவேரி, உங்ககிட்ட நான் ஊரில் ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, இதுக்கப்புறம் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இப்போவும் என் மனசு கஷ்டப்படுது அப்படின்னோடனே என்ன காவேரி சொல்கிற, ஆமாம் இப்போது நான் வந்து தான் இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு மாதிரி ஆகிடும்ல, உங்கள் சித்தி இவ்வளோ நாள் உங்களை பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் மேலே அன்பே ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களை வந்து இல்லாமல் போனால் கஷ்டமாயிடும்ல, இப்போ அவங்க பையன் வந்து இந்த வீட்டுக்கு வராது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை பற்றி யோசிங்க, அதனால் வந்து வேணாம், சொன்னால் கேளுங்க, நான் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நான் அவங்க கூடவா இருக்க போகிறேன், அவங்க தான் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க, அதனால் வந்து நீங்கள் எனக்காக எதுவும் செய்வேனா ப்ளீஸ் விஜய், அவங்கள உள்ளே கூப்பிடலாம், பரவாயில்ல இருக்கட்டும், அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அன்பாக தான் அனுந்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து அப்படியே மனசு கலங்குறாரு. ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு. இங்கே பாருங்கள், உண்மையிலேயே வந்து என் மேலே அன்பு இருந்தால் தயவுசெய்து அவங்கள கூப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து விஜயும் ஒத்துக்கிறாரு. உடனே ராகினி வந்து இப்படி நடந்தது, இவ தயவில் நம்ம உள்ளே வர வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அன்பரசு வந்து நல்ல காலம் பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. ராதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தாத்தா இங்கே பார் ராதா, நீ இவ்வளோ நாள் வந்து காவேரி வந்து அவள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நீ நிறைய பிரச்சனை கொடுத்துருக்க, அவளை உனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போ பார்த்தியா அந்த காவேரி தான் உன் மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டா, ஏன் நீ வளர்த்த விஜய் கூட புரிஞ்சுக்கல, அவள் புரிஞ்சுக்கிட்டா, இனிமேட்டாவது காவேரி பற்றி புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. யோசிக்கிறாங்க. ராதாவும் இதோட முடியுது.